இந்தாப்பா. அப்புறம் உங்களுக்கு வெளிநாட்டு சரக்கால வச்சிருக்க அத குடல. ஒரு நாட்டு சரக்கு கூட. எது? அந்த பாட்டில் எடு. இந்தாமா. எவ்வளோ? 19 ரூபா மேடம். இதுக்கு முன்னாடி பொண்ணையும் பார்த்தது இல்லையா? நல்லா பாத்திருக்கேன். ஆனா சாராய கடையில இப்படி சாராயம் வாங்குற பொண்ணை பார்த்தது இல்லையே. என்னதுல பைசா கொடுக்காம போயிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் உனக்கு? சரக்கு வேணுமா? என்கிட்ட தான் சரக்கு இருக்க. அப்புறம் ஏன் பின்னாடியே வர? தெரியல. ஏதா சொல்லணுமா? இல்ல. அப்புறம் எதுக்கு என் பின்னாடியே வர? அதான் தெரியலன்னு சொன்னல. முதல்ல என் பின்னாடி எதுக்கு வரேன்னு தெரிஞ்சுக்கோ, அப்புறம் பேசலாம். அட சொல்லுத கேளு. சீமா, உன்னை நினைச்சு நாங்க எல்லாரும் பயத்துல தான் இருந்தோம். நல்ல வேலை நீ வந்துட்ட. கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்ல, வேலை முடிஞ்சிரும். இந்த வேலையில எவ்வளவு ஆபத்து இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. சீமா என்னோட தங்கச்சி. முதல் தடவை உங்களை பார்த்தப்பவே உங்க பாசத்துல எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா எங்களுக்கும் உங்க மேல நம்பிக்கை இருக்கு. என்னன்னா என் வாழ்க்கையில எனக்குன்னு இவதான் இருக்கா. அதான் இவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு. இங்க பாரு, நான் இந்த விஜய் சிங் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சீமாக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துப்பேன். இங்க நடக்கிற எல்லா விஷயங்களும் மகாபாரதத்துல ஒரு பகுதி. ஏன்னா மகாபாரதத்துல கடவுள் கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட என்ன சொன்னாரு? நீ பண்ணணும்னு நினைக்கிறத தான் நீ பண்ற, ஆனா நான் நினைக்கிறது தான் நடக்கும்னு சொன்னாரு. ஏன்னா நீ நினைக்கிறத பண்ணாலும் நான் நினைக்கிறது தான் நடக்கும்னு சொன்னாரு. ஏன் அப்படி பாக்குற? அது உன்னோட அழகான கண்களை பாக்குறேன். எப்பவுமே தானே பாக்குற. இல்ல, இன்னைக்கு இந்த ஐஸ் கட்டி இருக்கும் தெரியுமா, நல்லா சில்லு சில்லுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் கண்ணு. எனக்கும் தான், எனக்கும் அப்படிதான் தெரியுது. நீ எப்படி என்னோட வாழ்க்கையில வந்தங்கிறதே என்னால நம்ப முடியல. வந்து ஏதோ பாம் மாதிரி வெடிச்சிட்ட. ஒன்னு சொல்லவா? என்னாலையும் நம்ப முடியல. எப்படி பெங்கால்ல இருந்து டான்ஸ் ஆடி 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 உன்கிட்ட வந்தேங்கிறது. நான் டான்ஸ் ஆடுறதா, ஆனா நான் அப்படிப்பட்ட பொண்ணு நான் நினைச்ச இடத்தை எப்படியோ பாலே.
முன்னாடி விழுந்து சாவ. ஏன் என் ஸ்கூட்டர் முன்னாடி வந்து விழுந்த? என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க. என்ன நிறைய பேர் துரத்திட்டே வராங்க. மிஸ்ராக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. நாளைக்கு காலையில டெலிவரி கொடுக்கணுமே. காது கேக்குதா இல்லையா? என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. அட முட்டா போயிலே என்ன துரத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த உலகத்துல எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி நாய் மாதிரி நடந்துக்கிறாங்க. ச்சே. உனக்கு பைத்தியமா? கங்கும்மா. ஜெய் மா காளி. இவன் தான் மீனா? ஆமா இவனே தான். அப்ப அந்த நாயை தான் முதல்ல சொன்னோம். அது கூட இந்த துப்பாக்கி வச்சுக்கோ. ஜெய் மா காளின்னு சொல்லி பின்னாடியே சுடு. ஹர ஹர மகாதேவிக்கு. என்னோட பேரு கட்டா. எனக்கு காது கொஞ்சம் கேட்காது. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என் மேல விழுந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பதான் உங்களுக்கு காது கேட்காதுன்னு சொன்னீங்க. உதடாசு வச்சு கண்டுபிடிச்சிருவேன். லவ் யூ. நானும் உன்னை லவ் பண்றேன். ஏய் ஒட்டு ஒட்டு சரியா ஒட்டு. பார்த்து கவனமா எடுத்து வைங்க. அங்க இல்ல இங்க. அதுக்கு மேல. ஓகே, கவனமா எடுத்துட்டு போங்க. சப்ளைஸ் நேரா கடைக்கு தான் போகணும், புரியுதா? அது சரியா இருக்கு. லோட் பண்ணிடு. வாங்க வாங்க வாங்க. எடுத்து வை எடுத்து ஏய் டா எடுத்து உள்ள வை. தள்ளி வை உள்ள தள்ளி வை. மெதுவா மெதுவா. எல்லா பொருளும் கரெக்டான இடத்துக்கு போகணும். ஓ அண்ணே, வேலை முடிஞ்சிருச்சு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் உன்னை அன்னைக்கு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு உறக்கமே வரல, தெரியுமா? சரி, என்ன பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட என்ன பேசணும்னு யோசிச்சியா? அது நான் உன்னோட வாங்கணும். நேரா இப்படியா கேப்ப? இதுக்கு முன்னாடி பொண்ணுங்க கிட்ட பேசினதே இல்லையா? இல்ல. எப்படி சொல்றது? வேற மாதிரி சொல்லட்டுமா? நீ எனக்கு தருவியா? முதல்ல காதலிக்க கத்துக்கோ. நீ சொல்லி தருவியா? சொல்லி கொடுக்கறேன். நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்வனே. கொஞ்சம் பொறுமையா இரு.